வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினி அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மிலே பிற மனிதனை பார்த்தாலே எல்லா ரூபத்திலும் சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இவன் நமக்கு ஏதாவது கெடுதி இழைத்திருப்பானா, அல்லது இவனால் நமக்கு இப்படிப்பட்ட தீங்குகள் இழைத்திருக்குமா, இவனோடு இந்த விஷயத்தை நாம் பகிர்ந்தால் நமக்கு ஏதாவது தீங்குகள் இழைத்திருக்குமா என்ற சந்தேகங்கள் மேங்கி இன்னைக்கு நம்முடைய மனிதனுக்கு மத்தியிலே முஹப்பத்தும் பிரியமும் அகன்று இருக்கக்கூடிய சூழலை பார்ப்போம். சகோதரர்களே, ஒரு திருடன் பிற மனிதனை பார்த்தால் திருடனை போன்றே பாவிப்பான். ஒரு இபாதத்தாளி பிற மனிதனை பார்த்தால் இபாதத்து போன்றவரை பற்றி சிந்திப்பார், பேசுவார். தூரத்திலிருந்து ஒரு மனிதரை ஒருவர் காணுகிறார். காணக்கூடிய மனிதர் ஒரு மார்க் அறிஞர், ஒரு உலமா, அல்லது ஒரு இபாதத்தாளி அல்லது தொழுகையாளியா இருந்தால், தூரத்திலிருந்து செல்லக்கூடிய ஒரு சகோதரனை பார்த்தால், அவரை பார்த்தால் தொப்பியோடு தாடியோடு சென்றால் அவரை பார்த்த மாத்திரத்தில் இவர் ஒப்புக்கொள்வான், அவனும் நம்மை போன்று ஒரு தொழுகையாளி என்று. ஒருவன் நம்மை கடந்து செல்கிறான், இவன் ஒரு திருடன், இவன் ஒரு பாவி, இவன் ஒரு பாவத்தாளி. தன்னை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து இவனை போன்று பாவனை உடையவனாக அவன் இருந்தால், அவனை பார்த்தாலும் என்ன நினைப்பான், நம்மை போன்று திருடனாக இருப்பானோ, இப்படி யாரையாவது ஏமாத்திருப்பான் என்ற சிந்தனை மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிற சகோதரிகளே. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னிய்யாத். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய நியத்தை கொண்டே அவனுடைய அமல்கள் இருக்கிறது. அவன் எந்த கல்பில் நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் தொழுக வேண்டும் என்ற எண்ணத்திலே நாடுகிறான், ஆனால் அதை தொழாமல் அவன் விட்டுவிடுகிறான், அவனுக்கு அந்த பாவம் எழுதப்படாது. அவன் தொழுதால் அதற்குரிய நன்மை அவனுக்கு எழுதப்படும். தொழுவதற்குண்டான முயற்சிகளும் அவனுக்கு வலுவாக சேர்க்கப்படும் என்பதை எண்ணிக்கும் சகோதரர்களே. பாவம் செய்யக்கூடியதாக எண்ணுகிறான் ஒரு மனிதன், பாவம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான், ஆனாலும் அவன் பாவம் செய்யவில்லை, அவனுக்கு பாவத்தினுடைய தண்டனை கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்பதை நாம் எண்ணிக்கொள்வோம் சகோதரர்களே. ஆகவே யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம் கொள்வோம், யாரை பார்த்தாலும் நல்ல எண்ணத்தை கொண்டு அவனை நாம் முஹப்பத்து வைப்போம், பிரியம் வைப்போம். அவனும் நம்மை போன்று இபாதத்துக்குரியவனாக தொழுகையாளிகளாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை எழுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.